and welcome back to Shine Institute of Fashion Designing. And so இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதோடு சேர்ந்து உங்களுக்கும் இதை காட்டலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. இந்த ப்ளவுஸ் வந்து நாளைக்கு நான் வந்து போடுறதுக்காக ரெடி வந்து மே ஃபஸ்ட்டுக்கு எங்கள் சர்ச்சில் வந்து பிரதிஷ்டே, எங்கள் சர்ச் பிரதிஷ்டே 47th பிரதிஷ்டே. இதுக்காக நாங்கள் வந்து சர்ச்சில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு புது சாரீ ஒன்று கட்டலாம். ஆனால் இப்போ ரொம்ப இந்த வெயில் டைமில் ரொம்ப வெயிலாக இருக்கும். அதனால் சிம்பிளாக ரொம்ப கசகசன்னு இல்லாமல் நல்லா ஈஸியாக ஃப்ளோவாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த சாரீ வந்து எடுத்திருக்கேன் நான். இது ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி கட்டிங் வந்து நான் போட்டிருக்கேன், பட் எக்ஸ்ப்ளனேஷன் போடல. நான் எப்படி கட் பண்ணேங்கிற வீடியோ ஒன்று இருக்குது, அதுவும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு முந்தின வீடியோவாக போட்டிருக்கேன். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வைட் அண்ட் டீப் நெக் லைனில் நல்ல டீப் வச்சு, அதை பார்த்திங்கன்னா நல்ல டீப் நெக் லைன் வச்சுட்டு, பேக்கில் ரொம்ப டிசைன்ஸ்லாம் ஒன்றும் கொடுக்கல, நார்மல் ப்ளவுஸ் தான். பிரின்சஸ் ஸ்டைல் ஃப்ரண்ட்டுக்கு வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். இது வந்து பிரின்சஸ் ஸ்டைலுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்படி தான் நம்மளோட இது லைனிங் அண்ட் இது மெயின் ஃபேப்ரிக். இது வந்து பேக் பேட்டர்னோட ஃபேப்ரிக். இது பேக். இதெல்லாம் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படியே நீங்கள் வந்து கூட பாருங்கள் என்ன மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் பேசிக்காக நான் வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்படி வந்து ஷோல்டர் கன்சீல் பண்ணுறேன், எப்படி வந்து லைனிங் அண்ட் மெயினை வந்து எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா புதுசாக இப்போ நான் ஸ்டிச்சிங் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை என் கிளாஸ் எப்படி இருக்குது, நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கறதுக்கும் விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட பேக் பேட்டர்ன் எடுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிப் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். என்ன ஸ்ட்ரிப் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அகலமாக இருக்குது. பேக்கில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் வச்சு நம்ம தைக்கணும், பேக் ஸ்ட்ரிப்பு. அதுக்கு 2 இன்ச் அகலத்தில் வேணும். ஃபஸ்ட்டு இது ஃபோல்டில் இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு இது கட் பண்ணுறேன். 1 இன்ச் அகலத்தில் ஓப்பன் பண்ணால் 2 இன்ச் வரும். அடுத்தது வந்து 2 இன்ச் அகலத்துலேயே நான் கட் பண்ணுறேன். இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணோன்னே 3 பீசஸ் வந்து வரும். பேக்கில் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ஒரு டெக்னிக். இது வந்து தனியாக ஒரு ஸ்ட்ரிப் வச்சு தைக்கிறது இன்னொரு டெக்னிக். நம்ம இப்படி வந்து இந்த டெக்னிக்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்படி தனியாக ஒரு ஸ்ட்ரிப் வைக்கும்போது நல்ல ஒரு கிரிப்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து 1 2 3. இப்போ இதை 3ஐயும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சில நேரம் நமக்கு 2 கூட போதுமானதாக இருக்கலாம். நான் ஜாயின் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன். போதும் அப்படின்னா நம்ம 2ஓட விட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்போட அகலம் வந்து 2 இன்ச். இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இதோட லென்த் பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் இருக்குதுல்ல, இதுதான் ஃபோல்டில் இருக்குது அந்த பேப்பர், அந்த ஃபேப்ரிக் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இன்னொரு ஸ்ட்ரிப்பும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் அப்படின்றதுனால நல்லாவே நமக்கு வளவளன்னு இருக்கும். ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் நல்லா பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து என்னோடய ஆரம்ப நாளில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தது இந்த மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியலில் தான். அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி துணினா ஸ்டிச் பண்ண எனக்கு கஷ்டம் அப்படின்லாம் நினைக்காம, எது கஷ்டமாக தோணுதோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பயம் வந்து போயிடும். ட்ரை பண்ணுற வரைக்கும் தான் அது வந்து ரொம்ப பெரிய மலை போல் நமக்கு தோணும். அதை ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இது தானே, இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்து வந்துடும். அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமலே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாமல், இப்போ சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா படிப்பு விஷயம் அந்த மாதிரி இருக்கும். படிப்பு அப்படின்னாலே அவங்களுக்கு
கசப்பாக இருக்கும். நான் கூட அப்படி தான். நான் சின்ன பிள்ளையில படிக்கணும் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் வந்து எனக்கு அப்போவே இருந்தே நல்லா வரும். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங்லாம் கற்றுக்கிட்டேன். பட் என்னென்னா அந்த 1 மந்த் தான் ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல்டு வந்து மாற்றிட்டோம். ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் போயிட்டேன் நான். பட் ஆனால் என்னென்னா எப்போவாவது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்டல்லையும் இருந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப மிஷினுக்கும் எனக்கும் ரொம்ப வந்து டச் இல்லாமல் தான் இருந்தது. பட் ஆனால் என்னென்னா டைம் எப்போ கிடைக்குமோ அப்போ எனக்கு தெரியுதோ தெரியலையோ நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேனோ இல்லையோ நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். வீட்டில் இருக்க சாரீஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஐயோ நம்ம தப்பாக பண்ணிடுவோம் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி பண்ணாமல் பட் நம்மளுடைய ட்ரெஸ்ஸை நான் எப்படி ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு பிடிக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் என்னோடய காலேஜ் டேஸ்லேயும் சரி, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டேஸ்லேயும் சரி, என்னோடய சாரியில் இப்போ நம்ம ப்ளவுஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு தெரியாது. பட் என்னோடய குர்த்திஸ் அதெல்லாம் சல்வார் கம்மீஸ் அதெல்லாம் வந்து நானே வந்து ஸ்டிச் பண்ணுவேன். என்ன அளவில் போடுவேன் என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஸ்டிச் பண்ணி நான் போடுவேன். என்ன ஆகும்னா எனக்கு ரொம்ப அந்த டைமில் எனக்கு தெரியாமல் இருந்த விஷயம் என்னென்னா எவ்வளோ நெக் டெப்த்து வைக்கணும், எவ்வளோ விட்டு வைக்கணும், நெக்கு ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும். ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். நான் குனிஞ்சேன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப இறக்கமாக ஃப்ரண்ட் நெக் இறக்கமாக இருக்கும். அப்போ இதுக்கு வந்து என்ன மாதிரி இது வைக்கணும், எவ்வளோ நெக் டீப் வைக்கணும் இதெல்லாம் தான் தெரியாது. அதனால் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு ஸ்டிச் பண்ண மாட்டோம். பட் கொஞ்சம் நல்ல மறுபடியும் நமக்கு ஆசை வரும்ல, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தப்பானாலும் அடுத்து அது ஒன்று வந்து ட்ரை பண்ணுவேன். பட் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் போட மாட்டேன். ஆனால் நம்ம தைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையில் நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுட்ருந்தேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நல்லா டைம் கிடச்சிது. பட் ஒர்க்குக்கு போகாததுனால என்னோடய ப்ளவுஸ் வந்து எனக்கு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட கற்றுக்கிட்டேன் நான். பட் அந்த நேரத்தில் நோஸ்கட்டும் நிறையா வாங்கியிருந்தேன். ஏன்னா அப்போ வந்து எனக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ண தெரியும். அப்போது வந்து நான் ஸ்டிச்சிங் போயிட்டு ஒரு கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. நான் நல்லாவே ரெகுலராக எனக்கு இந்த மாதிரி வீட்டில் கூட நான் சாரீஸ் கட்டுவேன். அந்த மாதிரி கட்டும்போது நிறைய ப்ளவுஸஸ் வந்து எனக்கு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க என்கிட்ட, எனக்கும் ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னென்னா எனக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ண தெரியும், மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நமக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ண தெரியுது, இவ்வளோ கேட்குறாங்க, பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும்ல, நமக்கும் ஒரு மணி ஏர்ன் பண்ணணும். ஒரு ஒர்க்கில் இருந்து சம்பளம் வாங்கிட்டு இப்போ ஒன்றும் பண்ணாமல் இருக்கோமே அப்படின்னும் கஷ்டமாக இருக்கும். சரி பண்ணி கொடுத்தா நமக்கு நல்ல காசு கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒரு பயமாக இருக்கும். ஐயோ சொல்கிறாங்க வாங்கி துணியை வீண் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் என்கிட்ட வந்து இல்லை நீ நல்லா ஸ்டிச் பண்ணுற, உன்னால் பண்ண முடியும்னு சொல்லி என்கிட்ட நிறைய மோட்டிவேஷன் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நான் கேட்டிருக்கேன், நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணுறீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரீங்களா. எனக்கு எங்கே போய் கேட்கணுன்னே தெரியாது. சரி நான் அவங்ககிட்ட போய் கேட்கலான்னு போனால் அவங்க பயங்கரமாக நோஸ்கட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கூட நோஸ்கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். பட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் தெரியாது. சொல்லிக் கொடுக்கணுங்கிறதே ஒரு பெரிய நாலேஜ் இல்லை. ஹஸ்பண்ட் அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்களோ இல்லையோ சில நேரங்களில் லேடிஸ் தானே நமக்கு வந்து பிரச்சனை பண்ணுறவங்க. எங்கே வளர்ந்துருவாளோ, எங்கே நம்மளை இது தொல்லை பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கே வந்து விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஓகே நம்ம இவ்வளோ கேட்டு கூட இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்டப்போ எனக்கு 10 ப்ளவுசஸ் இருக்குது, நான் வந்து யூஎஸ்க்கு தைச்சி கொடுக்குறேன், அதனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, ஒரு 10 டேஸ் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி 10 டேஸ் ஒர்க் இருக்குன்றாங்களே, அதுக்கப்புறம் போய் கேட்கலான்னு பார்த்தா நான் பார்க்கும்போதெல்லாம் முகத்தை திருப்பிட்டு போயிட்டாங்க. அவங்களும் கூட நல்லா பேசுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க தான். அந்த டைமில் தான் ஓகே நம்ம எப்படியாவது நிறையா இன்வெஸ்ட் பண்ணினாலும் நான் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த டைமில் எனக்கு ஒரு நல்ல இன்ஸ்டியூட் ஒன்று கிடச்சிது. அங்கே போய் கற்றுக்கிட்டு அங்கேயே நல்லா டீச்சராகவும் ட்ரெயினப் ஆகி இன்றைக்கி வந்து நம்ம நல்ல ஒரு இதில் வந்திருக்கோம். இந்த மாதிரி வந்து நிறைய பேக் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு அது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஏதாவது பேக்வேர்ட் ஆனாலும் முயற்சியை விடாமல், தப்பானாலும் விடாமல் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நான் ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டிச் பண்ணலாம், அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு எப்படி மற்றவங்களுக்கும் பர்ஃபெக்டாக பண்ணுறதுங்கிறதையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு
ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸி தான். ரொம்ப நல்லாவே நம்ம வந்து பண்ணலாம். நீட்டாக ஒவ்வொரு நேரமும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்லா அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். என்ன தான் நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ணினாலும் நீட்னஸ் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியம். ராய் எட்ஜஸ் இல்லாமல் நூல் எதுவும் வராமல் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து லைனிங்கையும் மெயினையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிப்பை இந்த பேக் சைடோட ரைட் சைட் ஃபேஸிங் இந்த ஸ்ட்ரிப்போட ரைட் சைட் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரே வீடியோவாக போட முடிஞ்சால் ஒரு வீடியோவாக போடுறேன். அப்படி இல்லைன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 வீடியோவாக நான் வந்து போடுறேன். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த லென்த்து ப்ளவுஸோட லென்த்தில் அந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் இந்த ஸ்ட்ரிப்பை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது ஒரு டர்னிங் ஸ்டிச், இந்த ஸ்ட்ரிப் வந்து டர்ன் ஆகிறதுக்காக டர்னிங் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். இப்போது இந்த ஃபேப்ரிக் டர்ன் பண்ணுறதுக்காக போடுறதுனால இந்த ஸ்டிச்சோட பேர் வந்து டர்னிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து எக்ஸஸாக தான் எடுத்திருந்தேன். இந்த ஸ்ட்ரிப் வந்து இருக்கிற லென்த்தோட எக்ஸஸாக எடுத்திருந்தேன். இந்த எக்ஸஸை வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு 1/2 இன்ச் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி 1 இன்ச் இருக்குது, அதை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கையில் ஹெம்மிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பக்கத்தில் தெரியாது. பட் நான் வந்து இப்போ வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன். கையில் ஹெம் பண்ணலை. பட் பர்ஃபெக்டாக நீங்கள் ஒருத்தங்கக்கிட்ட ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து நிறைய வாங்குறீங்க, அது நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறீங்க. இப்போ வந்து ஒரு கம்மியான ஸ்டிச்சிங் சார்ஜஸ் ஒரு 300 500க்குள்ளே தான் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் ஹெம்மிங்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு நேரமும் உட்காந்து நம்மளோட டைம் வந்து நிறைய போகும். ஹெம்மிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தானே. அப்போது நீங்கள் இப்போ இங்கே வந்து ஸ்டிச்சிங் சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதா இல்லை ஹெம் பண்ணுறதான்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, இங்கே ஸ்டோன் ஒர்க், இப்போ சில நேரம் சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோன் ஒர்க் இருக்கும், இல்லைன்னா ஆரி ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டிச்சுக்கு பதில் நீங்கள் நீட்டாக கையில் ஹெம் பண்ணுறது இன்னும் நல்ல விஷயமா இருக்கும். இப்போ வந்து நான் பேக்கில் வந்து டாட் வச்சுருக்கிறேன். டாட் வந்து நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இதுதான் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம், இதோட இந்த இடம் இதான் லென்த்தை மார்க் பண்ணியிருக்கோம். இதோட பொசிஷன் எங்கே மார்க் பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே வந்து 1.5 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 1.5யோட மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம், இந்த இடத்துல இந்த இடம், இது வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ லைனிங்கும் மெயினும் இருக்குது. இது எந்த மாதிரி மெட்டீரியலாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. என்னென்னா ஹோல்டிங் ஸ்டிச். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போய் ஒரு ஸ்டிச், அதே மாதிரி இன்னொரு ஸ்டிச், இந்த பக்கத்தில் இங்கேயும் ஒரு ஸ்டிச், ஹோல்டிங் ஸ்டிச். இப்போ இந்த ஹோல்டிங் ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் வந்து அங்கங்கே நகலாமல் இருக்கும். இது வந்து அங்கங்கே நகலாமல் இருக்கும், அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா இப்போ நான் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு 1/2 இன்ச் வந்து டாட்டுக்காகன இடம் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு ஸ்டிச், பேக் ஸ்டிச் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் எப்போவுமே பேக் ஸ்டிச் போடணும். அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இப்போ எங்கேயும் போய் இப்போ இங்கேயும் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அயனும் கொடுத்துட்டிங்கன்னா நல்ல டாட் இருக்க இடத்துல நீட்டாக வந்து உங்களுக்கு சூப்பராக அமைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இது வந்து பேக் வந்து முடிஞ்சிருச்சு. பேக் வந்து முடிச்சாச்சு. நெக் வந்து நான் பயாஸ் தான் வச்சு முடிக்க போகிறேன். பயாஸ் இல்லைன்னா நமக்கு வந்து க்ராஸ் பீஸ் ஏதாவது வச்சுக்கிட்டோம், டெக்கரேட்டிவ் ஃபேஸிங் கூட பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பயாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் நெக்குக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். ஃப்ரண்ட் போஸ் எடுத்துக்கிறேன் நான். லைனிங் அண்ட் மெயின் ரெண்டையும் எடுத்துக்கிறேன். பீஸ் 1 and 2 பிரின்சஸ் ஸ்டைல் அப்படிங்கும்போது பீஸ் வந்து 1 and 2 2 பீசஸ் இருக்குது.
பார்த்தோன்னா இந்த சைடில் ஒன்று, அப்படியே இதில் வச்சு அப்படியே பின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இருக்கிற அளவை விட கொஞ்சம் எக்ஸஸ் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். நம்ம வந்து லைனிங்கையும் மெயினையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே இந்த பீஸ் 1 and 2 ஆப்போசிட்டில் உள்ளது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நெக் இப்படி போட்டிருக்கோன்னா இந்த நெக் இப்படி தான், நெக் ஷேப் இப்படி இருக்கணும். இப்போ இங்கே ஒன்று இருக்குது, அதை அப்படியே தூக்கி இந்த பக்கம் போட்டோன்னு போடக்கூடாது. அப்படி போட்டோன்னா தப்பாக போயிடும். ஒரு சைடுக்கு தான் கிடைக்கும், 2 சைடுக்கு கிடைக்காது. ஓகே, நான் இப்போ சுற்றி எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ இங்கேருந்து ஏதாவது ஒரு சைட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்மளோட கிளாஸஸ் வந்து என்னென்னா, இப்போ மே மாதம் வர்றதுனால நான் வந்து சம்மரில் வந்து லீவு விட்டுட்டேன். இப்போ வந்து லீவு தான், மே மந்த் வந்து லீவு நம்ம இன்ஸ்டியூட். ஜூனில் தான் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ மே மந்த்து வந்து நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இப்போ பசங்கள்லாம் லீவில் வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் வர முடியாது. அப்புறம் என்னோடய பசங்களும் வீட்டில் தான் இருக்கிறதுனால நம்ம வந்து லீவு விட்டாச்சு. சரி, நம்மளும் சேர்ந்து நம்ம மேயை வந்து ஹாலிடேயாக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஜூனில் வந்து நெக்ஸ்ட்டு பேட்சோட அட்மிஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஆஃப்லைன் ஆர் ஆன்லைனாக இருந்தால் நீங்கள் இப்போ இந்த மேலேயே சேர்றதா இருந்தால் கூட சேர்ந்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. ஒருத்தங்க என்கொயரி பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, மேம் ஆன்லைன் வந்து எப்படி பண்ண முடியும், ஆன்லைன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு டைரெக்டாக உங்களால் வர முடியும். நீங்கள் வந்து நம்மளோட சென்னையில் தான் இருக்கீங்க, நேரில் வர முடியும் அப்படின்னு உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்து கற்றுக்கோங்க. நேரில் வந்து கற்றுக்கிறதோட லெவல் வந்து வேறு லெவலான லேர்னிங்காக தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இப்போ நேரில் வர முடியாது, கிட்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, என்னோடய சிச்சுவேஷன் லாங்கில் இருக்கேன், இப்போ வந்து அவுட் ஆஃப் சென்னை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களை வந்து கற்றுக்கோங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளோட கிளாஸஸ் டைரக்ட் கிளாஸில் நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பனோ அதே தான் ஆன்லைன்லேயும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளாஸஸ் வந்து ரெக்கார்டிங் செக்ஷனாக இருக்கிறதுனால உங்கள் கம்ஃபர்டபுள் டைமில் நீங்கள் வந்து உட்காரலாம். இன்னும் பெஸ்ட்டாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸஸ் உள்ளே இருக்குல்ல, இந்த ஃபேப்ரிக்ஸை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து இதில் பெஸ்ட்டான பார்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, ரெக்கார்டிங் செக்ஷனாக இருக்கிறதுனால உங்களோட கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பார்க்கும்போது எனி டவுட், இப்போ நைட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து மொபைல் ஆன்லைனில் இருந்தேன் அப்படின்னா உடனே ரிப்ளை கிடைக்கும். இல்லை பகல் டைம் நான் ஆன்லைனில் அடிக்கடி நான் வாட்ஸ்அப் வந்து செக் பண்ணுவேன், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் வந்து கிளியர் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டவுட்டை வந்து என்கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 6 மந்த்து ஃபேஷன் டிசைனிங் டைரக்ட் கிளாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்படிங்கும்போது 6 மந்த் இல்லாமல் 8 மந்த்ஸ் ஆனாலும் சரி, 1 இயர் ஆனாலும் சரி, நான் உங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுவேன். ஒரு கிளாஸாக சென்ட் பண்ணுறேன். இந்த கிளாஸை ஸ்டிச் பண்ணி எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி சப்மிட் பண்ணினா தான் நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அப்போனா என்னென்னா, நீங்கள் தான் அதில் வந்து உட்காரணும். இந்த கிளாஸை உங்களுக்கு கொடுத்தாச்சு, ஒரு டீச்சர் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அதில் வந்து அந்த இதை முடித்து எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதை முடிச்சுடுவீங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க. அடுத்த கிளாஸ்க்கு நம்ம போயிடலாம். இதில் நீங்கள் ஏதாவது சப்மிட் பண்ணும்போது, இல்லை போடும்போது, ப்ளவுஸையோ இல்லை ட்ரெஸ்ஸையோ போட்டு பார்க்கும்போது ஏதாவது டவுட் இருக்குது, இது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகலையோ, இல்லை ஏதோ கால்குலேஷனை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக நான் அதை பார்த்து உங்களுக்கு இதனால தான் இது வந்திருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஓகே, இந்த மாதிரி தான் நம்மளோட கிளாஸஸ் வந்து இருக்கும். டைரக்ட் கிளாஸ்னால் நம்ம வந்து சென்னை சாலிகிராமத்தில் வந்து நம்ம இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம். இப்போ இந்த சைட் திருப்புறேன் பாருங்கள், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இது பீஸ் 1. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஒன்றா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. இது எதுக்குன்னா ஹுக்ஸ் வந்து நல்லா மாட்டுறதுக்கும் நம்ம நெக்கில் இங்கே வந்து லூஸ் வராமல் இருக்கிறதுக்காகவும் தான் இந்த ஷேப்பிங் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இது பேட்டர்ன்லேயே நமக்கு வந்து இந்த ஷேப் வந்து வரும். சரியா? இப்போ இதில் இருக்க பீன்ஸை வந்து எடுத்துட்றேன்.
இதே மாதிரி இதை வந்து பீஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பீஸ் 2 வந்து நம்ம எடுக்கணும். அதையும் இதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பீஸ் 2 எடுத்திருக்கேன். இதோட மெயின் ஃபேப்ரிக். ஓகே, இப்போ பாருங்கள், பீஸ் வந்து நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டேன். இதில் மெயின் ஃபேப்ரிக், இது லைனிங் ஃபேப்ரிக். இங்கே ரெண்டையும் தூக்கி பார்த்தோன்னா அந்த 2 சைடும் ரைட் சைடாக இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா இந்த 2 ஷேப்பும் கரெக்டான ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இதுவும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ வந்து இது பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன்னா நமக்கு வந்து ஒரு கன்சீல் ஒன்று வந்து ட்ரை பண்ணலாம். பட் இங்கே வந்து நான் வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து ஜார்ஜெட்டாக இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக கட் பண்ணலை. நான் ஒன்று ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த டெக்னிக் அதில் யூஸ் பண்ண முடியாது. என்னென்னா பீஸ் 1 and 2 ஜாயின் பண்ணும்போது கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது, அந்த கன்சீல் வந்து இங்கே பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து அங்கங்கே பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வளவலன்னு இருக்குதுல்ல. ஏன்னா பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸை போடும்போது சில நேரம் என்ன ஆகும், பின் பண்ணாமல் இருந்தோம்னா ஒரு மாதிரி பை விழுற மாதிரி, லூஸ் விழுற மாதிரிலாம் எஃபெக்ட் இருக்கும். பின் பண்ணிட்டோம் அப்படின்னா சேஃபாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளவு அளவில் தைக்கிறோம் அப்படின்னா சும்மா ஒரு 1/8. இப்போ சிலர் கேட்பாங்க, மேம் இதை 1/2 இன்ச்சில் தைக்கணுமா, 1/4 இன்ச்சில் தைக்கணுமா அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இல்லை. இப்போ இந்த 2 ஃபேப்ரிக்கும் ஒன்றுக்கு ஒன்று நகலாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், நான் அப்படியே ஸ்டிச் போடுறேன். 2ஐயும் ஒன்றா வச்சு ஸ்டிச் போடுறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கும் கொஞ்சம் எக்ஸஸ் இருக்கா. நான் கட் பண்ணும்போது எக்ஸஸாக தான் நம்ம வந்து கட் பண்ணோம். நம்ம வந்து அந்த மெயின் மெட்டீரியல் இருக்க ஃபேப்ரிக்கை நான் என்ன பண்ணிவிடுவேன், கரெக்டாக ஈவன் பண்ணி கட் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், இதோட ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கையும் நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த டைரக்ட் கிளாஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைரக்ட் கிளாஸில் வந்து நம்ம சென்னை சாலிகிராமத்தில் எடுக்கிறோம். நியர் வடபழனி, கோயம்பேடு, வளசரவாக்கம் இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. சரியா? இந்த கிளாஸ் வந்து டைரெக்டாக வரும்போது வீக்லி 3 days 2 days அந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷனை பொறுத்து நம்ம வந்து எடுப்போம். ஓகே, 3 days அப்படின்னா இப்போ வந்து 6 month ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னா வீக்லி 3 days வந்து ஒரு 3 months எடுப்போம். போர்ஷன்ஸ் வந்து 3 days எடுக்கிற மாதிரி 3 monthsக்கு இருக்கும். அடுத்தது வீக்லி 2 days அப்படின்னு 3 months எடுப்போம். இந்த மாதிரி இருக்கும். டைமிங் என்னென்னா மார்னிங் 10 to 1 o'clock வரைக்கும் இந்த கிளாஸ் எடுப்போம். இதில் பேட்டர்ன் மேக்கிங், கிளாத் கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே நம்ம இதில் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி இங்கே சொல்லிக் கொடுக்கும்போது என்னென்னா நான் கிளாஸ் எடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் மேக்கிங்காக இருந்தால் ஒரு 1 hour அந்த மாதிரி 1 hour 1.5 hour பேட்டர்ன் மேக்கிங் நான் எடுப்பேன். இப்போ நான் என்ன பேட்டர்ன் மேக் பண்ணணும் அதை நீங்கள் வந்து பண்ணி பார்க்குற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து பேட்டர்ன் கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட இதில் பண்ணுவீங்க. அடுத்தது இப்போ நான் வந்து ஒரு பாடி பார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் பார்ட் பண்ணணும்னா நான் பண்ணுவேன், அடுத்தது நீங்கள் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு நாள் கிளாஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் மேக்கிங். சில கிளாஸஸ் வந்து ஒரே நாளில் பேட்டர்ன் மேக்கிங்கை முடிச்சுடுவோம். சில நாள் வந்து 2 நாள் அந்த மாதிரி பேட்டர்ன் மேக்கிங் கிளாஸ் வந்து போகும். ஒரு நாளில் பண்ண முடியாது, நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ ப்ளவுஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா 3 நாள் எக்ஸ்ப்ளனேஷன். பாடிஸ் எப்படி மெஷர்மெண்ட் ஸ்பெஷலாக எப்படி ப்ளவுஸ்க்கு எடுக்கிறது, அது வந்து பேட்டர்ன், பேக் பேட்டர்ன், ஃப்ரண்ட் பேட்டர்ன், வேஸ்ட் பேண்டு, ஸ்லீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன்ஸும் நம்ம வந்து தனித்தனியாக நம்ம வந்து போட வேண்டியது இருக்கும். அதனால் 3 to 4 days ஆகும். சரியா? இப்போ வந்து நம்ம பீஸ் 1 and 2 வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீஸை எடுத்து இந்த 2 பீஸும் 1, இந்த 2 பீஸும் 1 இப்படி வச்சோம் அப்படின்னா எல்லாமே ரைட் சைடை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். இந்த 2ஐயும் நம்ம ஒன்றா பின் போட்டு வச்சுக்கலாம். இங்கே 2ஐயும் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது நான் கீழ் பகுதியிலேருந்து வரேன். எங்கே இருந்துன்னா இங்கேருந்து 1/2 inch seam allowance நம்ம கொடுத்துருக்கோம். 1/2 inch seam allowanceல ஸ்டிச் பண்ணுறேன்.
பார்த்தோன்னா 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் இங்கே வந்து இந்த கோடு வந்து 1/2 இன்ச்சு, ஒரு பேக் ஸ்டிச். ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச். இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே இப்போ இந்த ஃபேப்ரிக் வந்து இது இப்படி போகும், இது இப்படி போகும். ஆனால் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். நம்ம வந்து பேட்டர்ன்லேயே நமக்கு எக்ஸஸ் வராத மாதிரி பேட்டர்னை போட்டுட்டோம். அதனால் இங்கே ஃபேப்ரிக்கில் போடும்போதும் அது மாதிரி வரும். அப்படியே 1/2 இன்ச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கர்வ்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ண எந்த சுருக்கமும் வராதபடிக்கு. அண்ட் ஃபேப்ரிக்கை ரொம்ப இழுக்காத மாதிரியும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபேப்ரிக் இழுக்கக்கூடாது. பீஸ் 1 and 2 நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து என்னென்னா நம்ம ஓவர்லாக் கொடுத்துருவோம். ஓவர்லாக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் ஃபினிஷிங் வந்து நல்லா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போவே ஷேப் வந்து நமக்கு நல்லா வந்துடும். நீங்கள் பாடியில் போடும்போது கப் இல்லாமல் பிரின்சஸ் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த இன்னொரு இதையும் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருந்து அதே மாதிரி 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ வந்து இதை தைச்சிட்டு நான் ஓவர்லாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்கிட்ட ஓவர்லாக் மிஷினும் இருக்குது. ஓவர்லாக் வந்து குரு அப்படிங்கிற மிஷின் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ 2 பீஸும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்து ஓவர்லாக் பண்ணிட்டு வரேன். இந்த 2 பீஸும் ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து வைட் அண்ட் டீப் நெக்லைன் வித் பிரின்சஸ் ஸ்டைல் ப்ளவுஸ் இது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓவர்லாக் பண்ணிட்டேன். ஓவர்லாக் பண்ணிவிட்டு இப்போ இந்த கர்வ் ஏரியா இருக்குல்ல, ஓவர்லாக் வந்து இங்கே உள்ளே பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஓவர்லாக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த டேர்னிங் வர இடத்துல ஒரு நாச்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக டேர்ன் ஆகுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 இடத்துல கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதே மாதிரி 2 இடத்துலையும். எங்கே வந்து நமக்கு இந்த டேர்னிங் ஏரியா வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம், இந்த இடத்துல. அப்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கிடைக்கும். இப்படி போட்டுக்கலாம். சரியா? இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட நெக்கும் இந்த ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் ரெண்டும் மேட்சாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு. சில நேரம் என்ன பண்ணிவிடுவாங்க ஸ்டூடெண்ட் தெரியாமல் இங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதில் இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா சில நேரம் இப்படி மாற்றி ஸ்டிச் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் ஓப்பன், இந்த ஓப்பன் இங்கே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து இந்த சென்டரில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ½ இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ½ இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னோடய பாடியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேக் ப்ளவுஸ் லென்த்தை விட ஃப்ரண்ட்டோட லென்த் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால் என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் பாடிக்கு வேறு மாதிரி இருக்கும். பட் அவங்கவுங்க பாடியை பொறுத்து ஒரு பேட்டர்ன் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் இப்படி போடுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா பாருங்கள், ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் எனக்கு. இது வந்து என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் படி இது பார்க்க எப்படி இருக்கும். பட் நான் போட்டேன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக என்னோடய கப்பு வந்து கவர் ஆகி எனக்கு நிற்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த பேட்டர்ன் படி. பட் ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி. சிலருக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே என்னோடய கிளாஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்படிலாம் பண்ணணும், இது 4 டாட் ப்ளவுஸு, கட்டோரி ப்ளவுஸு, பிரின்சஸ் ஸ்டைல் ப்ளவுஸு, சிங்கிள் டாட் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே எப்படி வைக்கணும், ஒரு இதுக்குமே எப்படி வைக்கணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ வந்து ஸ்லீவுக்கு போகலாம்.
இப்போ இதோட நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவு அண்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரிப் வைக்கிறது. ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இன்விசிபிள் ஹூக்ஸ் அண்ட் ஐ வந்து வச்சு தைக்க போகிறேன். இதையும் எப்படி வச்சு தைக்கிறது அப்படின்னு வீடியோவில் நான் வந்து போடுறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்டிச்சிங் மேலே ஆசையாக இருக்காங்களோ அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச்.